வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சாலும் கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 275.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது புதிய கான்ட்ராக்டை. பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆன காரணத்தினால நம்ம முன்னாடியே புதிய கான்ட்ராக்டுக்கு மூவ் ஆகிட்டோம். நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா 276 அப்படின்ற ஒரு முக்கியமான இடத்துல நம்ம கவனம் இருந்தது. இந்த 276 பக்கமாக ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றதுல தான் நம்மளுடைய முழு கவனமும் இருந்தது. இந்த 276க்கு மேலே ப்ரைஸ் போகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கோ இல்லை அதுக்கு கீழே வர சமயத்தில் செல்லிங்க்கு சாதகமாக மாறுறதுக்கோ வாய்ப்பு உண்டு அப்படின்றத பார்க்குற சமயத்தில் ஓப்பனிங் அப்போவே நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது இது புதிய கான்ட்ராக்ட் அப்படின்றனால இந்த மூவிங் ஆவரேஜ் கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ என்னென்னா கொஞ்சம் கவனமாக அதிகமான கவனத்தோடு ட்ரேட் பண்ண வேண்டியது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேண்டில்ஸுக்கும் இந்த 276 மேலே போக முடியாமையே திணறி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருந்துச்சு. ஓரளவு இதை பிரேக் பண்ணி மேலே போகிற சமயத்தில் நேராக போய் நம்ம மூவிங் ஆவரேஜ் மேலேயும் ட்ரேட் ஆகி இதை ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் நடந்திருக்கு. தொடர்ந்து இது ஒரு சப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு முயற்சி நடந்து பலன் கொடுக்காமல் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் கரெக்டாக 274.8 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் நடக்கலை. ஏன்னா இது கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படின்றதுனால புதிய கான்ட்ராக்ட் மாற சமயத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கிறது எப்போவும் நம்ம பார்க்குற ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் ரொம்ப முக்கியமான இடத்துல பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர்றது ஒரு ரொம்ப முக்கியமான ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடத்துலையே வருது. அந்த அடிப்படையில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 276 தாண்டிடுச்சு இன்றைக்கி ரிப்போர்ட்டில் அப்படின்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு முழுக்க மாறி 282 286 தொட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன் 282 காரணமாக வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா ஜூன் 19ஆம் தேதியில் கரெக்டாக 282 கீழே வர சமயத்தில் ஒரு செல் சிக்னல் கொடுத்து நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப்படியே ட்ராப் ஆகிருக்கு. அந்த இடத்துல மார்க்கெட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. அடுத்தது 286. அந்த காரணத்தினால தான் 282 86 நம்ம அடுத்த டார்கெட்டாக வச்சுருக்கிறோம். அப்படி நடக்கலை 276 77 அப்படின்ற இடத்துல இன்றைக்கி இன்வென்ட்ரி போட்டு வர சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக 266 மற்றும் நேச்சுரல் கேஸோடைய ட்ரெண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே டவுன் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 276 பக்கமாக ஓப்பன் ஆகுது. அதாவது என்னென்னா முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட மேலேயும் முன்னாடி நாள் ஓப்பனிங்கை விட கொஞ்சம் மேலேயும் இல்லை ஈக்குவலாகவும் ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது ஓரளவுக்கு பையிங்க்கு பாசிட்டிவான ஒரு விஷயம். ப்ரைஸ் ஓப்பனிங் வச்சு பார்க்குறப்ப ஓரளவு பையிங்க்கு பாசிட்டிவான விஷயமாக தெரியுது. ஆனால் இன்வென்ட்ரி போட்டு வர சமயத்தில் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அதனால் கரெக்டான டைரக்ஷன்லுங்க ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இது ட்ரெண்ட் பிக்கப் ஆகிற நேரம். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எப்பவும் போல் குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கும். சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.